மார்கன் ஹோசல் எழுதின இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு பிறகு அவர் சேமஸ் எவர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். அது முதல் புத்தகம் அளவுக்கு கவனம் பெறலை. மூன்றாவதாக அவர் இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட தலைப்பு தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் அந்த மூன்றாவது புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். மார்கன் ஹோசலை பொறுத்த வரைக்கும் பணங்கிறது அவருக்கு சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய கருவி. அவருக்கு வேண்டியதை செய்யக்கூடிய, விரும்பாத செய்யாமல் இருக்கக்கூடிய, விரும்பிய நபர்களோட நேரம் செலவழிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக தான் அவர் பணத்தை பார்க்குறார். அவரோட இந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டு அவர் தொடர்ந்து மனிதர்களை படிக்கிறார். பணத்தை பெட்டராக டீல் பண்ணவங்க, பணத்தை மோசமாக டீல் பண்ணவங்க, உழைக்காமல் பெரும் பணத்தை ஈட்டினவங்க, உழைச்சி பெரும் பணத்தை சம்பாதிச்சுட்டு அதை செலவழிக்காமல் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லா மனிதர்களோட பணத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகளையும் எல்லா ஆங்கிள்கள்லையும் அவர் எழுதி பார்க்குறாரு. எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. இந்த புத்தகத்தில் அப்படி நிறைய உண்மை கதைகள்லேருந்து உதாரணங்களை கொடுத்துருக்காரு. ஒரு முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் 18ஆம் நூற்றாண்டில் இருந்த வேண்டர்பில்ட் அப்படின்ற ஒரு ஃபேமிலி மிகப்பெரிய செல்வந்தர்கள். அன்னைக்கு அமெரிக்காவில் அவங்க தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அந்த குடும்பத்து வாரிசுகள் பணத்தை எந்த உழைப்பும் இல்லாமல் அப்படி இன்ஹெரிட்டன்ஸாக தலைமுறையாக சொத்து கைமாறி வருது. அப்படி கைமாறி வந்த சொத்து எப்படி ஒரு 100 வருஷத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுன்றதை அவர் சொல்கிறார். எந்த இதுவும் செய்யாத ஒருத்தருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொடுக்கும்போது அவர் எப்படி குடிச்சே அழிஞ்சு போயிடுறாரு. ஏன்னா ஒருத்தர் உழைச்சி சம்பாரிச்சா தான் அதோட மதிப்பு தெரியும். சும்மா கிடைக்கும்போது அவங்க அதனோட மதிப்பு தெரியாமல், அதனோட வேல்யூ தெரியாமல், அவங்களுக்குள்ள என்ன போட்டி இருந்திருக்கு அப்படின்னா யார் அதிகமாக செலவு பண்ணுறான்னு தான் போட்டியே. அந்த குடும்பத்து வாரிசுகள் யார் பெட்டரான பொருள் வச்சுருக்கா, யாருக்கு அதிக அட்மிரேஷனை சம்பாதிக்கிறதுக்காகவே, மக்கள் மத்தியில் ஒரு வியப்பை உருவாக்குறதுக்காகவே, மக்கள் ஆச்சரியமாக பார்க்கணுன்றதுக்காகவே காசை ஏறுக்குமாக செலவு பண்ணுறாங்க. அப்படி செலவழிஞ்சு அழிஞ்சு போன ஃபேமிலியை பற்றி தான் முதல்ல சொல்கிறாரு. அடுத்த ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் $108 மில்லியன் அவர் சம்பாதிக்கிறார் பேஸ்கெட் பால் விளையாடும்போது. ஆனால் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அவர் திவால் ஆகிட்டார். என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா, சோஷியல் டெட்டுன்னு சொல்கிறார். ஒருத்தர் திடீர்னு பெரும் பணத்துக்கு, பெரும் செல்வத்துக்கு ஆளாகும்போது, நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கான் இந்த நியூஸை, கேரளாவில் லாட்ரி ஜெயிச்ச ஒருத்தர் சொந்த ஊர் விட்டு ஓடிட்டார். ஏன்னா தொடர்ந்து ஆள்கள் பணம் கேட்டு, உதவி கேட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி திறமையாலேயோ இல்லை லாட்ரியாலேயோ திடீர்னு பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து, ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் இல்லை ரொம்ப புவரான பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெரும்பணத்தை தன்னோட சொந்த பந்தங்களோட வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால அவங்க திவால் ஆகிறதில்ல. அந்த குறிப்பிட்ட பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர் என்ன பண்ணுறாருனா, 7 கார் வாங்கி வச்சுருக்காரு, ஸ்போர்ட்ஸ் கார். 8ஆவதாக ரோட்டில் போகிற இன்னொரு காரை பார்க்குறாரு. இல்லை அவர்கிட்ட இருக்கிறத விட பெட்டரான கார் இன்னொருத்தர் இருக்குன்னு நினைக்கிறாருன்னா கூட ஒரு காரை வாங்குறாரு. போகிற ஊர்லலாம் வீடு வாங்குறாரு. அப்புறம் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸு, சூட்டு, அந்த கோட்டு சூட் அதெல்லாம் இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டாராம். இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைஸராக இருக்காருன்னு சொல்கிறாரு. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, அவரோட ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கையில் $6 லட்சம் மட்டுமே சம்பாதிச்ச ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கிறார். அந்த பணத்தை ஒரு பேக்கப்பாக, ஒரு பெட்டராக சப்போர்ட்டாக வச்சுக்கிறாரு. அதை செலவழிக்கலை. அந்த பணம் இருப்பதனால அவர் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து அவருக்கு பிடிச்சதை செய்கிறார். முதல்ல பிஹெச்டி முடிக்கிறார், அப்புறம் எம்ஐடியில் ப்ரொஃபஸர் ஆகிட்டாருன்னு சொல்கிறார். இதை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறார். பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சிக்கனமாக சுத்தமாக செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லைனை, ஒரு மீடியனை கண்டுபிடிக்கணும். அப்படியும் இல்லாமல் ஒரு இடைப்பட்ட ஒரு இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த பணத்தை நம்மளோட மகிழ்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. மார்கன் ஹோசல் திரும்ப அவருக்கு நல்ல கார்கள், நல்ல வீடு, நல்ல உடைகள் எல்லாமே பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையில்ன்றதையும் திரும்ப சொல்கிறார். எல்லா இடங்கள்லையும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான பொருள் இருக்குது அப்படின்னா அதை விட கண்டிப்பாக பெஸ்ட்டான பொருள் ஒன்று மார்க்கெட்டில் இருக்கும், இல்லை இன்னொருத்தட்ட இருக்கும். நம்ம இப்படி பெஸ்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இல்லை அவங்கக்கிட்ட இருக்குது, நமக்கு இன்னொரு பெஸ்ட்டாக ஒன்று வாங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற பொருளை இன்னொன்று வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் போதுன்ற இடத்துல இன்னொரு கார் வாங்குகிறோம், ஒரு வாட்ச் போதுன்ற இடத்துல இன்னொரு வாட்ச் வாங்குகிறோம், எல்லாமே ஒரு வீடு இப்படி எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பணத்தை பொருளாகவே மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தான் குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்கிறார். இந்த பழக்கத்தை மனிதர்கள் கைவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மாத சம்பளம் வாங்கி, சேலரிடு கிளாஸான மாத சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா இந்த இதில் பெரிய பணக்காரங்க சொன்ன நிறைய விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறார். உதாரணத்துக்கு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ரிச்சர்ட் நிக்சன் அவர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லாத
ரொம்ப ரொம்ப மூடத்தனமான ஆட்கள் வந்து இந்த பணக்காரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்து அமெரிக்காவில் வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் எது பணக்காரங்களோட ஹாபியாக இருக்கோ அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அது வந்து மிடில் கிளாஸோட ஹாபி ஆயிரும். முதல்ல வந்து யூரோப் டூர் போகிறது அப்படின்றது பணக்காரங்களோட ப்ரிவிலேஜாக இருந்திருக்கு. அப்புறம் 70கள் 80களில் வந்து எல்லாருமே யூரோப் டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே அடுத்து ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வந்து அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பணக்காரங்க அதை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க, பெரிய பெரிய கப்பல்களை வாங்குகிறாங்க, பல $1 மில்லியன் செலவில் ஏரோப்ளைன் கூட ஒரு ஏரோப்ளைன் வாங்குகிறாங்க. இப்படி வந்து அவங்கள வந்து என்னென்னமோ பொருட்களை வாங்கி வந்து அவங்க வந்து தங்களோட வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக்கிட பார்க்குறாங்க. அப்படி அதில் அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்கிறார். நீங்கள் பொருட்களை வாங்கி சேர்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஒருத்தரை மகிழ்விக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அவசியமான பொருட்களை வாங்கிக்கிடலாம். அதுக்கு மேலே அவருக்கு வாழ்க்கையில் பர்பஸ்னு ஒன்று இருக்கணும், ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும், ஒரு காரணம்னு ஒன்று இருக்கணும். அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதோ ஒன்று இருந்தால் தான் அவரோட வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கும். பணத்தை மட்டுமே ஈட்டிட்டு பொருட்களை மட்டுமே சேர்த்துக்கிட்டு இருக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சீக்கிரமே வெறுமை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்தில் அவர் பணத்தை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் தமிழ் குடும்பத்துக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ தான் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் வந்து மக்கள் வந்து இஎம்ஐ நோக்கி வந்து இஎம்ஐ ட்ரிவன் வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப சிக்கனமாக பணத்தை சேமித்து தான் ஒரு பொருளை வாங்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவைப்படாத பொருளை வந்து வாங்க மாட்டாங்க. தேவைக்கு அதிகமான, இப்போ உதாரணத்துக்கு இப்போ செல்ஃபோன் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து மாதம் 10,000 சம்பளம் வாங்குறவங்களே வந்து ஒரு ஐஃபோனை வாங்கிடுறாங்க. அப்படி ஒரு தவறை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. இப்போ அது வந்து பழக்கப்படுத்தப்படுது, நார்மலைஸ் ஆக்குறாங்க. மகிழ்ச்சியாக இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு இந்த பொருள் உதவி பண்ணுதுன்னா அதை கடனுக்கு வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே அவர் பேசுகிறார். இந்த ஸ்டேட்டஸ் கேமில் மாட்டிக்கிட்டால் என்ன ரிஸ்க்கு அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல் சாப்டரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தின் வழியாக, உங்களோட சிக்கனத்தின் வழியாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் லக்கோட இதை வந்து இது பண்ணாதீங்க, மறுக்காதீங்க. லக்கும் அதில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் நம்ம மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும்னு சொல்கிறார். மேலிடத்துக்கு வந்துட்ட ஒரு மனிதர் வந்து, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து மற்றவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கணும். அப்புறம் ஒரு ஃபைனலாக அவரோட இது என்னன்னு சொல்லி சம்மப் பண்ணுறார். அவர் பணத்தை வந்து என்ன மாதிரி பார்க்குறாரு, அவரோட பொருளாதார முடிவுகள் என்ன, மற்றவங்களை சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்றத வந்து சம்மப் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் ரூல் என்ன அப்படின்னா வந்து சம்பாதிக்கிறத குறைவாக செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தொடர் முதலீடுகள். ஏன்னா அந்த காம்பவுண்டிங் அப்படின்றது 15, 20 வருஷம் 25 வருஷம் ஆனால் தான் வந்து அவனோட பலனை அனுபவிக்க முடியும். அப்போ ஆரம்பத்தில் இருந்தே ஒருத்தர் எவ்வளவு இளம் வயதில் வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாரோ அவ்வளோவாக வந்து அவருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பணம் வந்து நமக்கான வேலைக்காரன் தான். பணம் நம்மளை ஆளக்கூடாது, நம்ம தான் பணத்தை ஆளணும்னு சொல்கிறார். அப்புறம் தனி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாயை, அந்த நார்சிஸ்டிக் டெண்டன்சி தான். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை நம்ம இந்த பொருளை வச்சுருக்கோன்னு சொல்லி நம்மளை அட்மையர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தனி மனிதர். அவர் தான் அவரை பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்க போகிறார். மற்றவங்க யாருமே வந்து அவரை பற்றி என்னென்னு கண்டுக்கிட போகிறதில்ல. அப்போ நம்ம ஒரு தனி மனிதரான நாம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும். அடுத்தவங்களுக்காக எதையும் பண்ணணும் அவசியம் இல்லை. குறிப்பாக அடுத்தவங்க கண்ணு முன்னாடி காட்டுறதுக்காக பணத்தை செலவு பண்ணி உடை அணிகிறதோ பொருட்களை வாங்கி வச்சுக்கிறதோ தேவையில்லைன்றார். அப்புறம் பணத்தால் ஒரு தனி மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துன்றது வந்து அந்த பணத்தை தாண்டி சுதந்திரம் தான். வேறு எதையும் மனசுக்கு பிடிக்காத எதையும் செய்யாமல் இருப்பதற்கான சுதந்திரம் தான் முக்கியன்றார். இதை வந்து அவர் எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, ஜேஎல் காலின்ஸ் வந்து தி சிம்பிள் பாத் டு வெல்த் புக்கில் வந்து திரும்ப வந்து எஃப்யூ மணின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ அதற்கு பதிலாக இண்டிபெண்டன்ஸ்ன்றதை சொல்கிறார். ஏன்னா இன்னொருத்தரை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது நல்லது இல்லை, அது நல்ல கலாச்சாரம் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் போதுமான அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உன்னை பொலைட்டாக மறுத்துட்டோ இல்லை வேண்டான்னு சொல்லிட்டோ போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பணத்தை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது உடல் ஆரோக்கியம் இதற்கு இணையானது இல்லை, அதற்கு மேலானது. ஏன்னா நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை வந்து அனுபவிக்க முடியும், நீண்ட நாட்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி உங்களோட வருங்கால சந்தேகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கன்றார். வேண்டர்பில்ட் மாதிரி கணக்கு வழக்கு இல்லாமல் சொத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள அது ஒன்றும் இல்லாமல் ஆகும் அப்படின்னா அவர் நல்ல ஆன்சஸ்டரா அப்படின்றது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. இறுதியாக
ஒரு தனி மனிதருக்கு இது எல்லாத்தையும் கூட குடும்பம் எவ்வளோ அவசியம் அப்படின்றத சொல்கிறாரு. ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறவங்க தொடர்ந்து மக்களை பயங்காட்டுற மாதிரியே பேசுகிறவங்க தான் எண்ணிக்கையில் அதிகம். மார்கன் ஹவுஸில் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ஆஃப் மணியோ இல்லை சேமஸ் எவரோ இந்த 3வது புத்தகமான ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணியோ இது எல்லாமே நேர்மறையான புத்தகங்கள் தான். மனிதர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய, ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். இதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறதே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை பணத்தின் உளவியல்னு சொல்லி மொழிமாற்றம் பண்ணி அதை தமிழில் படிக்க முடியாத அளவுக்கு சிக்கலாக்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணால் யாருமே தமிழ்நாட்டில் உள்ள யாருமே இது ஆங்கிலத்திலே படித்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி ஒன்றும் கடினமான ஆங்கிலமே கிடையாது. இதை நீங்கள் படிக்க வரும்னா ஆங்கிலத்திலே படித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது. நன்றி, வணக்கம்.